ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நலமாக இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு 10+ ஐட்டம்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது வந்து நான் ரேண்டமாக வந்து மீஷோவில் வந்து பார்த்த ஐட்டம். ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு சிங்க் ஆர்கனைசர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்டும் வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட சிங்க் இருக்குது இல்லையா, அதில் இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, நம்மளோட ஸ்க்ரப்பு, ஸோ இது எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அதுபோல் வந்து நம்ம கிச்சன் டவல் இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே வந்து காயப்படுறதுக்கு மேலே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரே இதுக்குள்ளே வந்து நம்மளோட நிறையா திங்ஸை வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். உங்களுக்கும் தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். என்னோடய சிங்க்குக்கு நான் வந்து வச்சு காமிக்கிறேன். இதை வந்து வெர்டிக்கலாக வைக்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து ஹரிசாண்டலாக வைக்கும்போது வந்து எனக்கு வந்து பத்தலை. என்னோடய சிங்க் வந்து இதை விட பெருசாக இருந்துச்சு. ஸோ உங்களோட சிங்க் அளவை பொறுத்து இது வந்து மாறுபடும். ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சில டைம் வந்து தண்ணி வடியாமல் அப்படியே அந்த பாக்ஸ்லேயே போட்டு வைப்போம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு எப்போயுமே வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இது எனக்கு பேக் ஆஃப் 4 வந்து கிடச்சிருந்துச்சு. குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ட்ராயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜுவல்லரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை வந்து நம்ம இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் வந்து 6 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கிட்ஸுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக யூனிஃபார்மோட சாக்ஸு, பனியன், இது ஜட்டி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா ஈஸியாக வந்து அவங்களே வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்து ட்ராயரில் வந்து வாட்சஸ்லாம் வந்து வைக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கெட்சஸ்ஸு, பென்சில், இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து போட்டு வைக்கிறதுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய பசங்களோட இன்னர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இதை வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வந்து நான் 223க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்களா என்னோடய பசங்களோட இன்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப குட்டியான இடம்தான் வந்து இது வந்து பிடிக்குது. அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று நம்ம வந்து ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இதனால் வந்து நம்ம வந்து கபோர்டு வந்து ரொம்ப வந்து மெஸ்ஸியாக தெரியாது. ஈஸியாக வந்து நம்மளால் எடுக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் டவல் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பேக் ஆஃப் 6 வந்துருந்துச்சு. ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ, ரோஸ், ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25x35 சென்டிமீட்டரில் வந்துருச்சு. இது வந்து ப்யூர் காட்டன் தான். ஸோ இதை வந்து நம்ம எல்லா பர்பஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ டிஷ்யூலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட மணியை வந்து நல்லாவே வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இது நீங்கள் வந்து நார்மல் வந்து வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த துணி வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஒரு பிளான்ட் பேஸில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிளாத்து தான். ஸோ ரொம்ப நல்லது பிளான்ட் பேஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாட்டோடையே நம்மளுக்கு வந்து வருது. இதை வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உண்மையான பிளான்ட் மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷனுக்காக வைக்கிறோம் அப்படின்னா இதை பார்த்தாலே வந்து உண்மையான பிளான்ட்டுனே வந்து பார்க்குறவங்க நம்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஒரிஜினல் பிளான்ட் வந்து வளர்க்க முடியாதவங்க இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 308க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த பாட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. க்ரே கலரில் வந்து நம்ம செராமிக்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து ஹையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 250க்குள்ளே இருந்தால் ஓகேன்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வரும்போது எப்படி எனக்கு ரிசீவ் ஆகுமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்த ப்ராடக்ட். ஏன்னா இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு செட் ஆஃப் 4 ஷெல் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா உடஞ்சிருமோ என்னமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் இருந்தேன். பட் வந்து பயங்கர சேஃபாக இதை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், எத்தனை இது போட்டு செல்லோ டேப் பண்ணி ஒட்டி ரொம்ப சேஃபாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து மார்பிள் டஸ்ட்டில் வந்து பண்ண சங்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் டீ லைட் கேண்டில்ஸ் இருக்குல்ல, அது ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி உருளி மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து இன்னுமே அழகாக இருக்கும். இது வந்து நிறைய டிசைன்ஸ்லையுமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஃப்ளவர் டிசைனில், ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைனில் கிடைக்கிது. எனக்கு அந்த சங்கு பிடிச்சிருந்தனால அந்த இதில் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் நான் வந்து பாருங்கள் கேண்டில்ஸ் ஏற்றி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 292க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா, இது கப் கேக் மோல்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு செட் ஆஃப் 12 வந்து வந்துருந்துச்சு. 6 வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டுலேயும், 6 பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப்லேயுமே வந்துருந்துச்சு. கலர் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கப் கேக்லாம் செய்கிறதுக்கு வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். என்கிட்ட அந்த கப் கேக் செய்கிற ட்ரே இருக்குது. பட் வந்து இந்த மோல்டு இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கப் கேக் மட்டும் இல்லை, நம்ம வந்து மஃபின், ஜெல்லி இந்த மாதிரி ஐட்டமும் பண்ணலாம். இல்லாட்டி குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சமாக குவான்டிட்டியில் நட்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நான் வந்து மீஷோவில் வாங்கின ட்ரே தான், கப் கேக் ட்ரே தான். ஸோ அதில் வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. பட் அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து இதில் வந்து சரியாக நிற்கலை. நம்ம வந்து கேக் வந்து ஊற்றி வச்சாலுமே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. இதை வந்து 126க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜு டோரில் வைக்கக்கூடிய இந்த பாக்ஸஸ் தான் வாங்கினேன். இதில் வந்து இது 6 வந்து வந்துருந்துச்சு. இதில் வெஜிடபிள் தான் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து எது குட்டி குட்டியாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து மெஸ்ஸியாக போட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வச்சுக்கலாம். நம்ம சில டைம் வந்து ஜாம் பேக்கெட், சாஸு இந்த மாதிரி ஐட்டம் கூட வந்து வச்சுருப்போம். ஸோ அதை கூட இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இதை நான் 100 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். இது 100 ருபீஸ்க்கு வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த எல்இடி டீ லைட் கேண்டில்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பேக் ஆஃப் 12 வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து 149க்கு வந்து வாங்கியிருந்தேன். நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைமில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம உருளிலலாம் பூ போட்டு வைக்கிறோம்ல, ஸோ அந்த டைமில் கூட இதை ஏற்றலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே சில டைம் வந்து ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது எரியுது. செகண்ட் டைம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா சம்டைம்ஸ் வந்து எரிய மாட்டேது. ஸோ கரெக்டாக நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோவோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.